பால் காய்ச்சணும். அதனால நீங்கள் எல்லாரும் வெளியில் போய் நமக்கு கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நான் கிச்சனை தொடச்சி வச்சிடுறேன், புரியுதா? அக்கா கிச்சன் புதுசா தானக்கா இருக்கு, அதுல என்னக்கா துடைக்கிறீங்க? இருந்தாலும் ஒரு தடவை தொடச்சி வச்சிடலாமாலா? பெரியமா, எனக்கு தெரியும் பெரியமா, எல்லாமே உங்களுக்கு கிஃப்டா வந்த பாத்திரங்க தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். பண்டியனா வாங்க. என்னம்மா இது, வீட்டுக்கு கிஃப்டாவே இவ்வளவு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. நம்ம புதுசா பாத்திரமே வாங்க தேவை இருக்காது போல இருக்கு. ஆமாண்டா பண்டி, இந்த மாதிரி புது வீடு கட்டும்போது எல்லாருமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொடுக்கறதா வழக்கம். டேய் டேய், என்னடா இது, எல்லாம் புது பாத்திரம்டா. ஏதாவது ஒடுங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் வாங்கி கொடுக்கணும், நான் இப்பவே சொல்லிட்டேன். அம்மா நிறைய பாத்திரம் இருக்குமா, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் 1000 போல இருக்குமா. அதெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் பாத்திரம் தான். அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. ஐயோ அம்மா, பெரியமா இதுதான் கடைசி பெரியமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அட கடவுளே, பசங்க சொன்ன மாதிரி உண்மையாவே இதை அடிக்க முடிக்கணும்னா இன்னைக்கு நடக்குமானே எனக்கு தெரியலையே. இன்னைக்கு பால் காய்ச்ச முடியுமா? அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் அடிக்கிறோம். நீங்க போய் புதுசா கறந்த மாட்டுப்பால் வாங்கிட்டு வாங்கம்மா, நம்ம இன்னைக்கே நைட்டுக்குள்ள காய்ச்சிடலாம். அதுவும் சரிதான். எல்லாத்தையும் எங்க அடுக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எல்லாத்தையும் அது இடத்துல அடுக்கணும். கண்ட இடத்துலயும் போட்டு வச்சா நல்லா இருக்காது. நான் போய் இன்னைக்கு கறந்த பாலை வாங்கிட்டு வந்துடுறேன்டா. பண்டி அண்ணா, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ஒவ்வொன்னா எடுத்து தர்றேன், நீங்க அப்படியே அடிக்கிறீங்கண்ணா. ஆமாண்டா சிண்டு, எங்க அம்மாக்கு எல்லாம் நீட்டா இருக்கணும். ஏதாவது ஒரு பாத்திரம் மாத்தி போச்சுனாலும் எல்லாத்தையும் கலைச்சிட்டு முதல்ல இருந்து அடுக்க சொல்லிடுவாங்க. கிச்சன் விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டடா. பண்டி அண்ணா நீங்க கரெக்டா தான் அடிக்கிருக்கீங்க. சின்ன பாத்திரம் எல்லாம் கீழே, பெரிய பாத்திரம் எல்லாம் மேல. அந்த ரேக் முடிஞ்சிருச்சானா? அந்த 2 ரேக்கும் முடிஞ்சிருச்சுடா. இது எனக்கு தெரிஞ்சு பால் காய்ச்சலுக்கு யூஸ் பண்ற பாத்திரம்னு நினைக்கிறேன். இதுல 2 இருக்கு, 2ஐயும் இப்படி ஓரமா வச்சிடலாம். இந்த 2 பாத்திரத்துல ஒண்ணுலதான் எங்க அம்மா கண்டிப்பா பால் காய்ச்சுவாங்க. சிங்கு கூட நல்லா பளபளன்னு புதுசா இருக்கு. பண்டி அண்ணா இது என்னன்னா, இது பெருசா ட்ரம் மாதிரி இருக்கு. டே சிண்டு, இது அரிசி ட்ரம்முடா. அரிசி மூட்டையில இருந்து இதுல போட்டு வச்சுட்டோம்னா எலி எல்லாம் ஒன்னும் உள்ள போகாது, தண்ணியும் படாது. சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபை ஓபன் பண்ணு, அதுல உள்ள அரிசி ட்ரம்மா வச்சிடலாம். அதான்டா சிண்டோ, இதோட மூடி போட்டு மூடிடு. அடுத்தது வேற என்ன பெண்டிங் இருக்கு? அண்ணா பெரியமா, இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரத்தை எல்லாம் இந்த கடைசி ரேக்ல வைக்க சொன்னாங்க. அதனால இந்த புது குக்கரை மட்டும் இங்க வச்சிடறேன்னா. ஓகே ஓகே, அதுவும் கரெக்ட் தான். அந்த குக்கரை எப்பவுமே எங்க அம்மா கடைசி ரேக்ல தான் வைப்பாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிடுடா. ஐயோ நல்ல வேலை, ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டோம். இந்த பாத்திரத்தை எடுத்து இப்படி ஓரமா வைங்க. இதுல தானே பால் காய்ச்சுவாங்கன்னு சொன்னீங்க, அதனால அடுப்பு மேலேயே செட் பண்ணிடுறேன். என்னது இது, பாத்திரம் சிறுசா இருக்க மாதிரி தெரியுது. அந்த